அதை மட்டும் நம்பிதான் இவ்வளவு தூரம் விடிஞ்சிருச்சு. இனிமே எங்களுக்கு விடிஞ்சிருச்சு. அப்படி எடுத்துக்கலாம். அந்த ஒரு பாட்டு கேட்டாலே எனக்கு பிரஷர் போயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடில இருக்கிறவங்க பிரஷரை போக ஒரு பாட்டு கேட்டாலே போதும். அவசரம். நான் இந்த மாதிரி கேட்டதே இல்ல. வாய்ஸ் இங்க வந்ததும் கிடையாது. என்னோட ரெக்குயர்மெண்ட் இங்க ஃபில் ஆயிருக்கு. பின்னாடி உட்காந்தே ஆயிடுச்சு. அப்ப உனக்கு டெமோ தேவையில்லைல்ல. உள்ள இருக்கிற ஆத்மா ஒண்ணு கேட்கும் சொன்னாங்க. நல்லாவே தெரியுது. லாட் ஆயிருது அப்படியே. இல்ல இந்த பிரீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆக்சுவலா நீங்க அந்த நான் அது அந்த அளவுக்கு டீடைலிங் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நான். அது ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் கார் டெக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி ஆஃப் மியூசிக்கல் காரில் ஒன்றும் இல்லை, 2 காரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு கஸ்டமர் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பண்ணிட்டு போயிருந்தார் பெங்களூர்லேருந்து வந்து. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க. ஸோ இவங்க வந்து ஆடியோ பண்ணுங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து ஆரம் கார் டெக்கர்ஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நிறைய கிராஸ் செக் நம்மளை பற்றி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் ஒரு நாள் வந்து டெமோ கேட்டாங்க. ஸோ இந்த கஸ்டமர் 2 கஸ்டமருக்குமே 2 டைப் ஆஃப் சவுண்ட் சிக்னேச்சர்ஸ். ஸோ அதனால் நம்ம டெமோ கார்ட்ஸ் எல்லாமே காமிச்சோம். அவருக்கான டெமோவை அவரோட ஸ்பீக்கர்ஸை அவர்களே சூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொரேல், இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா பிளாம். ஸோ இந்த 2க்குமே பார்த்தீங்கன்னா மொரேல் வந்து ரொம்ப வார்மாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாமே சட்டில்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. பிளாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக கேட்குறவங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் கேட்குறது. ஸோ நிறைய இந்தியன் மியூசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டான ஸ்பீக்கர்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த 2 வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் சவுண்ட் சிக்னேச்சர் நம்ம கொடுத்தோம். ஸோ இதோட டெமோ வீடியோ நீங்கள் பாருங்கள், கஸ்டமர் எந்த அளவுக்கு ஆடியோ என்ஜாய் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராக் இது. ஓகே, இதை வச்சு தான் ஆக்சுவலி டியூன் பண்ணுவேன், செக்கும் பண்றது. என்ன ரீசன்னா இதுல நிறைய சவுண்ட் சிக்னேச்சர் இது செக்கிங் ட்ராக்ஸ் இருக்கும் அதுல. ஸோ எப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் லெஃப்ட்ல இருக்கும், ரைட்ல இருக்கும், ஆனா இங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, இங்கெல்லாம் சவுண்ட் கேட்கும். ஏன் அப்படி கேட்கறோம்னா, நம்ம ரெகுலரா சவுண்ட்ஸ் கேட்கறோம் இல்லைங்களா, அதுலயே அவங்க கம்போஸ் பண்ணிப்பாங்க நிறைய செப்பரேஷன் சவுண்ட்ஸ்க்காக. எப்படின்னா இந்த ஸ்பீக்கர் ரொம்ப பக்கமா இருக்கு, உங்களுக்கு தூரமா இருக்கு. ஸோ என்ன ஒன்று ஆடியோ வரும்போது இந்த டைம் ப்ராசஸர் போட்டு இந்த டைம் கரெக்ஷன் பண்ணாத போது என்ன ஒன்னா அந்த சவுண்ட் ஜாஸ்தி கேட்கும், இது ரொம்ப கம்மியா கேட்கும். ஸோ அதை டிலே பண்ணி இது ஃபர்ஸ்ட் கேட்க வைக்கிறது தான் இந்த ப்ராசஸரோட வேலை எல்லாமே. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் இருக்கும், இங்கெல்லாம் இருக்காது, பட் சவுண்ட்ஸ் எல்லாம் இங்க கேட்பீங்க. லெஃப்ட். ஸோ நீங்க டிரைவிங் எப்படி டிரைவ் பண்ணி அந்த மாதிரி நார்மல் ஹெட் ஸ்ட்ரைட்டை வச்சுக்கணும். அது ரூட்டின் பண்ணிருக்கிறது. லெஃப்ட். லெஃப்ட்ங்கும் போது டோட்டல் லெஃப்ட் கேட்கும். ஆனா இப்போ நம்ம பண்ணிக்கிறது டூ வே பாசிவ் கான்செப்ட். பாசிவ் கான்செப்ட் என்னன்னா அக்யூரசி கொஞ்சம் மாறும். ஆக்டிவ்ல வந்து அக்யூரசி ஜாஸ்தி கிடைக்கும், எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் போது ஆப்வியஸ்லி லெஃப்ட்ல கேட்கும். ஆனா இது என்ன பார்க்க வேண்டியதுன்னா சப்வூஃபர் டிகேல இருக்கு, அந்த பேசிக் தான் கேட்டு கவனிச்சிங்களா. மறுபடியும் பாருங்க, லெஃப்ட் இங்க இருக்கு. இப்போ என்ன லெஃப்ட்ல கேட்டீங்களோ அதே தான் ரைட்ல வரும் பாருங்க. ரைட். இது வந்து வோக்கல் will be the same. ஆனா இதுல கேட்க வேண்டியது பாத்தீங்கன்னா பேஸ். ஆனா சப்வூஃபர் டிகேல இருக்கு, அந்த பேசிக் கேட்டுச்சு. அது ஏன்னா 2 ஸ்பீக்கர் சப்வூஃபரையும் ஸ்பீக்கரும் கரெக்டா நம்ம வந்துட்டு அந்த மேட்ச் பண்ணணும். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, மேட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். ஒரு ஃபங்க்ஷன் மாறினா மேட்ச் ஆகாது. ஸோ பிளேஸ்மெண்ட் முதல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு லாஜிக் இருக்கு, ஸ்பீக்கர் இங்க இருக்கு, பேஸ் கேட்டுச்சு, அங்க ஸ்பீக்கருக்கு பேஸ் கேட்டுச்சு. எதுவே நீங்க மாட்டல. இப்போ பாருங்க, சென்டர் இங்க இருக்கும். இதுல என்ன பியூட்டினா, நீங்க என்ன லெஃப்ட்ல கேட்டீங்களோ என்ன ரைட்ல கேட்டீங்களோ அதே தான் சென்டர்ல இருக்கும். ஆனா ஸ்பீக்கர் இங்க கிடையாது. ஏன் இது கேட்டுச்சுன்னா, நம்ம ப்ராடக்டோட செலக்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் செலக்ஷன் இருக்கும் போது தான் அந்த இந்த மாதிரி சிக்னேச்சர் சவுண்ட் கரெக்டா கிடைக்கும் நமக்கு. இதே கொஞ்சம் பேசிக்ஸ், அதாவது நிறைய சைனீஸ் பிராண்ட்ஸ் தான் வருது, அதெல்லாம் போடும்போது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த கிடைக்காது, காமிச்சிரும். இப்ப ஸ்டாக்ல வர மாதிரி அங்கங்க இல்ல, நான் சொல்றது ப்ராசஸரே நம்ம செலக்ட் பண்ண பிராண்ட் பாத்தீங்கன்னா மொரேல் ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணிருக்கோம், மொஸ்பே ப்ராசஸர் செலக்ட் பண்ணிருக்கோம், சவுண்ட் டிஷ்லைஸ், அது எல்லாமே பிரீமியம் பிராண்ட்ஸ். இது இதெல்லாம் போடும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்னேச்சர் வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கு சென்டர்னா சென்டர் கிடைக்கும். ஃபுல் இது என்ன லெஃப்ட்ல கேக்குது அதே சவுண்ட் கேக்குது ஃப்ரண்ட்ல சென்டர்ல. பேசிக் பிராண்ட் இந்த மாதிரி கிடைக்காது, சிக்னேச்சர் கிடைக்காது உங்களுக்கு, இந்த லெவல்ல கிடைக்காது உங்களுக்கு. இப்போ இங்க சென்டர் ஆயிருச்சு. இதே மாதிரி சென்டர் இங்க இருக்கும். இந்த ட்விட்டர் இவ்வளவு பக்கமா இருக்கு, எதுவுமே கேட்கல பாருங்க, இங்க கேட்டுச்சு உங்களுக்கு.
இதே மாதிரி Center. எங்க வருது இந்த சவுண்ட் இந்த இடத்துல வரும். கரெக்டா உங்களுக்கு ஸ்ட்ரைட் இருக்கும். Center. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஆனா இதுவே ஆக்டிவா இருந்தீங்க சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். இங்க ஆமா கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது அக்யூரசி லெவல். ஓகே சோ சென்டர் இப்ப நம்ம பாசிவ்ங்கறனால சென்டரா உங்களுக்கு இருக்கு. ஓகே. ஆனா எந்த சவுண்ட் ரைட் போல. அதான் ஒரு ஒரு மாதிரி எந்த சவுண்ட் ரைட் போல. ஏன்னா இங்க பாருங்க. Right. This is இது right. ரைட் ஃபுல்லா Full right. வாய்ஸ் இங்க இருந்தா Center. இது அப்படி மாறி பாருங்க. கரெக்ட். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பரான மெஷர்மென்ட் எடுத்து செக் கேட்டு டியூன் பண்ணும்போது சவுண்ட் கிடைக்கும். ஆமா ஆமா ஆங்கிளும் இதெல்லாம் இருக்கு. சோ இந்த ட்வீட்டர் வைக்கிற ஆங்கிள் இந்த பொசிஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே. ட்வீட்டர் நம்ம தப்பா ஃபிளாட்டா வச்சு உள்ள வச்சிட்டோம் வைங்க இந்த சிக்னல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அந்த பொசிஷன்ஸ் கிடைக்காது. அதான் யோசிச்சு உள்ள வைக்கிறதுக்கு உள்ளே வச்சிருக்கலாமோன்னு ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிருந்தீங்கன்னா சவுண்ட் நிறைய போயிடும். கொண்டு வர முடியும். அதனால நம்ம ஆக்சுவலி நம்ம உள்ள வைக்கிற வேலை கம்மி, இங்க வைக்கிற வேலை ஜாஸ்தி. ஓகே. ஓவரிங்லாம் போட்டு கொண்டு வரணும். ஆனா இதுதான் ப்ராப்பரான பொசிஷன் வர வைக்கிறதுக்கு நமக்கு சோ இது வந்து பொசிஷன் பார்த்தாச்சு. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஹைட் ஒன்று இருக்கு. ஸ்டேஜ் ஹைட் எப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் சவுண்ட் கேட்கும். லேயர் பை லேயர் சவுண்ட் நீங்க பார்க்கலாம். சவுண்ட் கேட்கறதுல பாக்குற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சவுண்ட் இருக்குங்களா. இப்ப நம்மளுக்கு சென்டர் இந்த 3 ஸ்டேஜ் காமிச்சிட்டதுல இன்னும் இந்த டெஸ்டிங்ல சவுண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரண்ட் சைட் மிரர் ஓகே. இங்க ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு சவுண்டா ரைட் மிரர் வரைக்கும் உங்களுக்கு வரும் பாருங்க. 1 2 3 4 உங்களுக்கு நேரம் இருக்கும். 5 6 கவனிச்சீங்களா ரைட் சைடு. இது என்னன்னா இது கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகே. அது ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் பண்ண டைம் கரெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணும்போது சவுண்ட் கரெக்டா உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. சவுண்ட் இங்க பட்டால கேன்சல் ஆகுது. அந்த ஆமா அதெல்லாம் கேட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இங்க ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. மறுபடியும் பாருங்க. 1 2 3 4 5 6 இவ்வளவு வைட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இது வந்துட்டு பொசிஷன். இதே மாதிரி வோக்கலும் பாருங்க. My voice should appear to come from a single point at the ஆனா far இதுல பியூட்டி left என்ன பாத்தீங்கன்னா இந்த வோக்கலும் பாருங்க ட்விட்டர்ல இருக்காது, இங்க இருக்கும். ஆமா. கவனிச்சீங்களா இங்க இருக்காது, இந்த இடத்துல இருக்காது, இங்க இருக்கும். on stage. My location should be exact In and the well left of the focused. corner. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel. My voice should appear to come from a single point at the far right of your soundstage. My location. My voice should appear to come from a single point in the center of your soundstage. My voice should My appear to location come should from be a exact. இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? என்ன லெஃப்ட்ல இருக்கோ என்ன ரைட்ல இருக்கோ அதே டோன் அடித்து சென்டர். சென்டர் இல்லாத இடத்துல உங்களுக்கு வந்து லோவாலாம் கேட்கல. அதே லெவல் வந்து இருக்கு. This is because of the product quality. ஓகே. ஓகே. ப்ராடக்ட் குவாலிட்டி சரியில்லாட்டி இந்த இடத்துல கம்மியாகும். ஓகே. கேக்குறீங்களா? அதாவது இப்ப போன் கால்ஸே வந்துச்சுன்னா இத்தனை நாள் ரைட்ல இருக்கும், உங்களுக்கு இங்க யாரோ பேசுறாங்க மாதிரி இருக்கும். ஓகே. 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 Should appear to come from the left or the right channel. பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருந்து பேசுறோம். இப்ப டிவில பாக்குறப்ப அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ ஒரு 3 பேர் பேசுற மாதிரி இருக்கு. ஐ மீன் அந்த மூணு இடத்துல உங்க மீட்டிங்ல பேசுற மாதிரி இருக்கும். எனக்கு அது கேக்குது. எனக்கு கேக்குது. பேக்ல இருந்து கேக்குது. எனக்கு அண்ணன் 4 பேர் உள்ள இருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. அந்த சைடுல வேற மாதிரி இங்க இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ஒன்லி இந்த சைடு ரைட் சைடு மட்டும் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் எல்லாமே வந்துட்டு இங்க இருக்காது. சவுண்ட் இங்க இருக்கு. ஆமா. இந்த ஹை லெவல் இந்த லெவல்ல இருக்கும். இதே நம்ம 3-way எல்லாம் பண்ணும்போது இங்க வந்து சவுண்ட் லெவல். ஓ ஓகே. இந்த ஹைட் ஆயிடும். ஃபுல்லா ஆமா டோட்டல் ஃபீல்டா இருக்கு. நம்ம அப்படியே மேல ஏறவும் பாடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும். சோ இப்ப சாங்ஸ் பிடிக்கலாம். ஓகே. எந்த மாதிரி சாங்ஸ்க்கு ஜாஸ்தி கேப்பீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் இளையராஜா ஏதாவது இல்ல போங்க. இந்த சவுண்ட் இருக்குங்களா இங்க இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சவுண்ட் இங்க இருந்து இருக்கும். கேட்ட பாட்டு. ஆனா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்பீங்க. நம்ம உங்களுக்கு எல்லாமே வந்து ரீட்யூன் பண்ண மாதிரி இருக்கும்.
நான் சொன்ன இந்த ஐஎம்ல இப்படிதான் வரும் அது, ஏன்னா ஒவ்வொரு டிரைவர்ஸ் இருக்கு. சரி சரி உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு தனி டிரைவர் இருக்கும், காதுல மேல கேக்குற மாதிரி இருக்கு. பட் இது எல்லாமே ஃப்ரண்ட், நீங்க சவுண்ட் பாக்குற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் அந்த உங்க ஐஸ்க்கு முன்னாடி இருக்கும் சவுண்ட். முடியும். ஆக்சுவலி வால்யூம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம இது வச்சிருக்கோமோ பென்ட்ரைவ்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்கோமோ, சில ட்ராக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லோ வால்யூம்ல வந்துடும். ஆனா நம்ம இன்னொன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் பிகாஸ் ஆஃப் பிளேயர் ஆல்சோ, பிளேயரும் ஒரு கால்குலேஷன். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஆப்பிள் மியூசிக்ல தான் ப்ளூடூத் வழியா தான் நான் கேட்பேன். பட் ப்ளூடூத் மூலியமா விட நீங்க வந்துட்டு எப்பவுமே பென்ட்ரைவ் மூலியமா கேளுங்க, அவுட்புட் இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, அதுவும் கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம். பட் அவுட்புட் பென்ட்ரைவ்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அங்க முன்னாடி எங்கேயோ நல்ல பாத்தீங்கன்னா, ஆமா இல்ல பேஸ் மட்டும் பர்டிகுலரா விண்ட்ஷீல் இது ஐ மீன் அந்த பானட் முன்னாடி கேக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இப்ப மாட்டாது. ஏன்னா பானு உனக்கு தெரியும் கரெக்டா, பஸ்ல போறப்ப அவன் தனியா ஒரு வச்சிருப்பான். இந்த மினி பஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. அது ஆனா அது முன்னாடி கேட்க முடியாது, எழுதி கேட்கறது நல்லா இருக்கும். இப்போ சார் இப்ப பேக் ஸ்பீக்கர் இருக்குல்ல இங்க, அது அதோட கான்ட்ரிபியூஷன் லெவல் என்ன இருக்கு? ஆக்சுவலி அதோட லெவல் இருக்குல்ல, நம்ம வந்து ஃப்ரண்ட் டாமினேட் பண்ணா அந்த அளவுக்கு லெவல் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. பேக்ல ஜாஸ்தி பண்ண போது என்ன ஆகும், இந்த ஸ்டேஜ் போயிடும். ஸ்டேஜ் எல்லாமே என்ன ஆகும், அந்த ஸ்டேஜ்ங்கிறது இங்க வந்துரும். ஓகே ஓகே. சோ கரெக்ட்டா லெவல் கட் ஆஃப் பண்ணணும் முதல்ல. ஓகே ஓகே. இல்லாட்டி நம்ம ஜாஸ்தி பேக்ல ஆளு கேக்கல ஜாஸ்தி வெச்சிட்டோம்னா ஃப்ரண்ட் ஸ்டேஜ் கம்மியாகும். பட் ஜெனரலா ஒரு நார்மல் வோக்கல் உங்களுக்கு கேக்கும், பேக் சைடுல கேக்கும், மியூசிக் கேக்கும். பட் நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இவங்களால ஃபீல் கொஞ்சம் கார் ஆடியோ பாத்தீங்கன்னா 2 சீட் தான். ஓகே ஓகே. இது 2 சீட், ஃப்ரண்ட் ஆர் பேக். அதுல பர்టిక్యులர் ஒரு சீட். ஓகே. சாங் ரீட்யூன் சாங் தான். பேப்பர்ஸ்ல நல்லா பேசுவாரு. அதான் எனக்கு பின்னாடி ஒன்னு அடிக்குது இப்போ. ஆக்சுவலி நீங்க அது எப்படி நீங்க லெவல் எப்படி வைக்கணும்னா அந்த சவுண்ட் ஓவர்லாப் ஆக கூடாது. அப்போதான் ரொம்ப நேரம் இங்க கேட்க முடியும், மியூசிக் என்ஜாய் பண்ண முடியும். ஓவர்லாப் ஆச்சுன்னா இந்த சவுண்ட் எல்லாம் கம்மியாகும். இப்போ அதோட பெஸ்ட் பாசிபிள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னங்க சார்? இல்ல அப்படி இல்ல, நம்ம வந்து ட்ராக் பொறுத்து ஓகே, ட்ராக் பொறுத்து அதுக்கான லெவல்ல கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நிறைய ட்ராக் வால்யூம் அவசியம் இல்ல, ட்ராக்கும் நம்ம வால்யூம் லெவலும். ஓகே. இன் லோ வால்யூம்ல இருக்கும்போது சம்டைம்ஸ் அந்த பேஸ் வராது, அதுக்கு நீங்க கெயின் ஏத்திக்கலாம். ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப நேரம் கேட்க முடியாது யாராலையும், தலைவலிக்கு ஒரு மாதிரி நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். சப்வூஃபரை நீங்க வந்து பல விதத்துல யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு அடுத்தவங்க கேட்க வைக்கிறது, இன்னும் நம்ம கேட்கறது. ஓகே ஓகே. இது வந்து நம்ம கேட்கறதுக்காக. ஆக்சுவலி இது வந்து இந்த சாங் ரீட்யூன் சாங் தான், ஆனா நல்லா பண்ணிருப்பாங்க. சூப்பரா பண்ணிருப்பாங்க. நான் சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால தான் இந்த பத்திரிகை பாட்டுலாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் கரெக்டா கிராஸ் பண்ணிட்டேன். கரெக்டா பண்ணிட்டேன். எனக்கு இதான் வேணும். அவரோட அதே மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த சவுண்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு क्वेश्चंस காமிச்ச தெரியுங்களா? ஆமா, அதோட வேலை தான் இல்ல. ஓகே ஓகே. ஆமா, ஒரு ட்ரம்ஸ் இங்க வந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு உங்க லெஃப்ட் சென்டர்ல காமிச்ச இல்லையா, அது நீங்க இந்த பாட்டுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. லெஃப்ட்ல கேக்குது பாருங்க உங்களுக்கு. பட் அந்த அளவுக்கு அந்த பாட்டுலயே அவங்க கம்போஸ் பண்ணிருக்காங்க. அதான் கம்போஸ் பண்ணாதான் நமக்கு கிடைக்குமா? சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ரியலாவே வாசிக்கிற மாதிரி. ஆமா, இந்த இடத்துல யாரோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங் இங்க வந்துச்சு இப்போ டக்குன்னு. இது பியூட்டி என்னன்னா இது என்ட்ரி லெவல். ஓ ஆமா ஆமா, கரெக்ட். இதுக்கு அப்புறம் 2 ஆக்டிவ் இருக்கு, 3 இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் அதுல எப்படி இருக்கும். இன்னும் டிரைவ் பண்றதா இல்ல வண்டியை ஓரம் கட்டிட்டு பாட்டு கேக்குறது. இதுக்கு முன்னாடி கம்பெனி பிளேயர் லெவல்ல இருந்த வால்யூம் அதுவும் 18-22 மேல போனதா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி பிளேயர் பொறுத்து மாறும். இதுவே வந்துட்டு ஜெர்மன் கார் இருந்தீங்க உங்களுக்கு கம்மி வால்யூம் ஜாஸ்தி கிடைச்சிடும். XUV 300ல வந்துட்டு ரொம்ப மினிமம் வால்யூம் ஹை லெவல் ஜாஸ்தி கிடைச்சிடும். இந்த பிளேயரோட பில்ட் அப்படி. இதே மஹேந்திரா XUV 300 அப்படி இருக்கு. XUV 700 ரொம்ப லோவா இருக்கும் வால்யூம். நீங்க ரொம்ப ஹை வால்யூம் வைக்க வேண்டி வரும். சோ உள்ள இருக்க சாஃப்ட்வேர் பொறுத்து மாறுது எல்லாமே. வால்யூம் சட்டிலா வச்சிட்டு இந்த நேரத்துல தான் டேம்பிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. அந்த டைம்ல சவுண்ட் டீடைலிங் சவுண்ட் இவ்வளவு கேக்குறீங்க இல்லையா, இந்த டீடைலிங் சவுண்ட் ஆன் ரோட்ல வேற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. டயர் நாய்ஸ் வரும். டயர் நாய்ஸ்னால என்ன சவுண்ட் இது என்ன ஆகும்னா டயர் சவுண்ட் வந்து ஓவர்லாப் பண்ணிடும். சோ அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா டேம்ப் பண்ணும்போது அது சைலண்ட் பண்ணி இது சவுண்ட் கேட்கற மாதிரி.
ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது இருக்கு இல்லைங்களா, ஹெட்ஃபோன்ல எப்படி நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் ஆமா ஆமா அதே கனெக்ட் ஆகும். ஓகே ஸோ டேம்பிங்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. டோர் ஃப்ளோர் இதெல்லாம் பண்ணும்போது டோட்டல் அரெஸ்ட் ஆகிடும். உள்ள வெறும் சவுண்ட், நீங்க பேசுறது மியூசிக் மட்டும் தான் இருக்குல்ல. ஓகே ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டேம்பிங் ஆக்சுவலி. ஸோ டேம்பிங் பண்ணும்போது என்ஹான்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். டேம்பிங் இல்லாமல் சவுண்ட் சிக்னல் நல்லா இருக்கும், பட் டேம்பிங் பண்ண அவுட்புட் பெட்டராகவே கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஸ்டீரியோ, சென்டர்ல வர்றது மோனோ. ஓகே மோனோ என்னன்னா ரெண்டு பேர் சேர்ந்து கேட்கறதுங்க மோனோ. ஓகே இப்போ எப்படின்னா அதுக்கு இது இருக்கு ஒரு திஸ் இஸ் மோனோ. இப்படிதான் சவுண்ட் இருக்கணும். இதெல்லாம் ஆக்சுவலி ஒரு ரெக்கார்டிங் இப்படி தான் பண்ணுவாங்க மியூசிக். ஓகே ஓகே ஸோ இந்த ஸ்டைல் நம்ம கேட்குறோம். மோனோல என்ன சவுண்ட் வரும்? இது வந்துட்டு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே மெயின் இதெல்லாம் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பேஸ், கிக் பேஸ் எங்க இருக்கும், இந்த இடத்துல கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர்ஸ். இது வந்து கைண்ட் ஆஃப் ரெக்கார்டிங் சவுண்ட் அது. ஓகே ஸோ இப்படி தான் நம்ம அதில் இதே மாதிரி தான் ஸ்டைல் மியூசிக் கேட்டுருக்கீங்க. ஓகே 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 அதனால தான் அந்த ஸ்டேஜ்ல கேக்குற மாதிரி ஃபீல் வருது. உனக்கு அது ஃபீல் ஆகுது இல்ல, இங்க வருது, இங்க தபலா அடிக்குதுன்ற நீங்க மாதிரி. சவுண்ட் கேட்க மட்டும் தான் பார்க்க மாதிரி ஆமா இருக்கும். நீங்க பேக்ல உட்காந்துருக்கீங்க, உங்களால சில சவுண்ட் அங்க அவ்வளவு ரீச் ஆகுறது இல்ல. இங்க உட்காந்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியா கேட்குது இந்த சீட்ல. ஆமா ஆமா ஏன்னா விண்ட்ஷீல்ட்ல பட்டு ஏன்னா உங்க தாண்டி எல்லாம் சவுண்டுக்கு போகணும், பட் இங்க வேற மாதிரி இருக்கு. அதாவது அந்த சாங் கேட்கறது 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அவ்வளவுதான். ஆனா அது கூடயும் பயங்கரமா இருக்கும். பேஸ் லெவலில் கட்ட வச்சுக்கணும். கரெக்ட். ஆமா அதுதான் அதெல்லாம் கேட்டதுனால தான் அது எப்படி அதை கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மியூசிக்ல வந்துட்டு பேஸ் எல்லா ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அதான். லெவல் Minimum அந்த frequency touch பண்ணி. பேஸ் ஆஃப் பண்ண ஒண்ணுமே இல்ல, அப்படியே போயிருங்க. ஆமா அந்த வா ஃபேக்டர் இல்லாத மாதிரி போயிடும். ஃபுட்ல சால்ட்டே போடாத மாதிரி இருக்கும். நம்ம ரன்னிங்ல போகும்போது ரவுண்ட் நாய்ஸ்னால வந்துட்டு இந்த ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண பேஸே கம்மியாயிரும். ஆமா ஆமா அப்பதான் அந்த சப்வூஃபர் வந்து தனியா பேசுங்க நம்ம கேட்கும். அந்த த்ரோ வேணும்னா நமக்கு அந்த பேஸ் இருந்தா தான் முடியும். சென்டர் மெயின் மோனோ சென்டர்ல இருக்கும். கரெக்ட். மிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சைடுல இருக்கும். சைடு வந்து சிங்கெல்லாம் இருக்கும். நல்லா தெரியுது. எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க? சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. உங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாங்களா? எங்க கேட்குறது சாங் என்னதான் ஹை ரெஸ் போன்ல இருந்தாலும் இதுல ப்ளூடூத்ல இருந்து போகும்போது இந்த டேக் ரொம்ப போர் டேக் ஆக்சுவலி. ஓகே ஓகே ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கிலோபைட்ஸ் கம்மியா தான் உள்ள போகும். எனி பிளேயர் ஹை எண்ட் பிளேயர் போனாலும் சரி. ஓகே போனுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள போனா நீங்க ரிசீவ் பண்ணும்போது கேபிள் மூலியமா தான் கனெக்ட் பண்ணணும். நீங்க அப்பதான் அந்த ஃபுல் ஹை ரெஸ் போகும். வந்து கேபிள் மூலியமா நீங்க போனுக்கு இத கனெக்ட் பண்ணி கேட்கும்போது அவுட்புட் இன்னும் பெட்டரா இருக்கும். எந்த கேபிள் கனெக்ட் உங்க டேட்டா கேபிள் இருக்குங்களா, அதுக்கு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும். சார்ஜ் அதோட இனி அவுட்புட் பெட்டரா இருக்கும். நான் ட்ரை பண்ணதே இல்ல. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்ப வித்தியாசம் தெரியும். அத நான் செக் பண்ணி செட்டப் எப்படி பண்ணா மியூசிக் கேக்குறதுன்னு ஒரு விதம் இருக்கு. அதுக்காக இந்த ஆப் போட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆப் மூலமா டவுன்லோட் பண்ணனும் நீங்க. சோ ஃபீட் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே 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 ஜி. ஓகே உங்க வண்டி எப்படி ஃபீல்? ஆசம். நான் இந்த மாதிரி கேட்டதே இல்ல. வாய்ஸ் இங்க வந்ததும் கிடையாது. பட் நீங்க மார்னிங் நமக்கு நிறைய இது ட்ரிபிள்ல நிறைய விஷயம் பேசணும்ல. பட் how do you feel this இந்த ஸ்பீக்கர் சிக்னேச்சர் எப்படி? ஓவரால் ஐ அம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா எனக்கு ட்ரெபிளும் முக்கியம் தான், எனக்கு பேஸ் கொஞ்சம் பிடிக்கும். பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த பஞ்ச் வந்து எனக்கு இருக்கணும் ஒவ்வொரு இதுலயும். எனக்கு அந்த பாட்டுல ஃபுல்லா அந்த பஞ்ச் வந்துருச்சு. அந்த ஒரு பாட்டே எனக்கு போதும். அது கம்ப்ளீட்லி ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஸோ ஐ அம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ. நீங்க அவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் a lot. இந்த பிக் சவுண்ட் அங்க ஒரு டெசர்ட்ல நீங்க நினைச்சா அது பிரைட்டா இருக்கு. எனக்கு அந்த 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 பிரீஸ் வருது இல்ல டெசர்ட்ல, அதே எனக்கு கேக்குது. சாட்டிஸ்ஃபைட் இந்த சாங்ல. பேஸோட தம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? டீப்பா இருக்காது. ஆமா. இன்னொன்னு இந்த பேஸுக்கு கேட்கறது ஜஸ்ட் 60% தான். ஓகே ஓகே. நீங்க 60 to 50% பாக்கி இருக்கு. அதனால கேட்க அந்த பேஸ் இருக்கு இல்லீங்களா, இன்னும் பெட்டர் ஆயிடும். இன்னும் பெட்டர் ஆயிடும். ஸ்பீக்கர் சப்வூஃபர்ல புதுசுங்கும் போது எல்லாம் டைட்டா இருக்கும். ஓகே ஓகே. யூஸ் அவுட்புட் நல்லா இருக்கும். ஒரு சின்ன டவுட், இப்ப லக்கேஜ் பின்னாடி வைக்கிறப்போ இதோட இது மாறும். அதுக்கு தகுந்தாப்புல மாறும். நீங்க என்ன லக்கேஜ் வைக்கிறீங்க அதை பொறுத்து. இல்ல இப்ப அந்த ஸ்பேஸ் கிளியரா விட்டுட்டோம்னா இப்ப டுவர்ட்ஸ் இப்படி இருக்கு. இல்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஏன்னா அது கேன்சலேஷன், அதாவது சப்ங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய சவுண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணி கேன்சல் ஆகும். ஓகே ஓகே.
நீங்க வால்யூம் பேஸ் ஜாஸ்தி வைங்க, நீங்க கேட்கற இந்த டைட் பேஸ் அதை வராது, கொஞ்சம் உங்களுக்கு ஃபேஸே மாறும். ஓகே ஓகே. அதனால தான் லிமிட்டா பேஸ் வைக்க காரணம் அப்பதான் ப்ராப்பரா உங்களுக்கு கரெக்ட். ஓகே ஓகே. எனக்கு வோக்கல் கரெக்டா கேட்கணும் எனக்கு ஆக்சுவலா. வோக்கல் அது இருக்கும், பேஸ் மட்டும் அதுக்காக இந்த சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இந்த மெலோடியில நல்ல டீப் பேஸ் போகும் இந்த மெலோடி. எனக்கு இந்த பேஸ் நல்லா கேக்குது. அந்த வண்டியில பேக்ல உட்கார்ந்தீங்க, இதுல ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தீங்க, டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டேஜிங் வேற மாதிரி ஃப்ரண்ட்ல உட்காருது. எனக்கு அங்க டைரக்ஷன் மட்டும் செக் பண்ணிட்டே இருந்தேன் நான். அங்க எப்படி அது பொசிஷன்ஸ் தெரிஞ்சுக்கும், பட் சிக்னேச்சர் சவுண்ட் எனக்கு அந்த கேட்கணும். சார் நீங்க இப்ப ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு கண்டுபிடிக்கணும். அதுதான் எனக்கு இங்க பேஸ் ஆட்லயே உட்காரு இல்ல இல்ல நான் முன்னாடி வர உட்கார்ந்து கேளுங்க. எனக்கு இதுல பேஸ் அதிகமா இருக்குமா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு? கண்டிப்பா ஏன்னா இது நியர்பை இருக்கு. கண்டிப்பா ஜாஸ்தி. ஓகே ஓகே. நான் உன்னோட இதுல நான் பின்னாடி பார்த்தா பேஸ் ஜாஸ்தி தான் கேட்டுச்சு. கண்டிப்பா பேக்ல உட்காரும்போது சப்பு ரொம்ப பக்கம் முதுகு பின்னாடி கரெக்டா இருக்குது. இப்போ அது லெஃப்ட்ல மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது இது இருக்கா சார், லாஜிக் இருக்கா? இது சப் ஊஃபர் அப்படி இல்ல, நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். பட் சப் ஊஃபர் கரெக்டா கேக்குறது சென்டர்ல வைக்கணும். ஓகே. அப்பதான் பட் ரொம்ப ஹை சிக்னேச்சர் கேட்கும் போது நம்ம டே டு லைஃப் அது ஆகாது. இங்க வேணா நம்ம மாத்திக்கலாம். உங்க இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா ட்ரிபிள் கம்மியா இருக்கும், வோக்கலோட டீப் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வோக்கலோட டீப் ஜாஸ்தி இருக்குல்ல, ட்ரிபிள் கம்மியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஹை ஜாஸ்தி இருக்கும். ஓகே. த்ரோ அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுல அதுல வோக்கல் ஜாஸ்தி இருக்கும், இதுல ட்ரிபிள் ஜாஸ்தி இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. சிக்னேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்னீங்க அதுக்கு தகுந்த ஒரே பாட்ட ரெண்டு விதமா இருந்துச்சு. அதுக்காக தான் ரெண்டு விதமா கார்ல ரெண்டு டைப் கொடுத்துருக்கேன். மாறி பண்ணி அந்த இது என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த சிக்னேச்சர் சவுண்ட். அது பேஸ் பக்கத்துல இருக்கறனால ஆமா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் காமிக்குது. எனக்கு பேஸ் ஜாஸ்தியா இருக்குது. ஆக்சுவலா பின்னாடி இருக்கவங்க பேஸ் கம்மி பண்ண சொல்லுவாங்க நம்மளே. எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வந்தேன். நான் கண்ட்ரோல் கொடுத்தேன். நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா போயிட்டு இருக்கீங்க, நல்லா தானே இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ஆனா அவங்களுக்கு அடிக்குது. கம்மி பண்ணிக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆமா ஆமா, அது சொல்லணுங்கிறதுக்காக என்ன ஆகும்னா பிளேயர் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. அதே மாதிரி இருந்தீங்க, நீங்க வால்யூம் வைக்க முடியாம நீங்க என்ன டிராபிக்ல போகும்போது லோ வால்யூம் வச்சு கேட்க மாட்டேங்குது, சவுண்ட் கேட்க முடியல, ஆஃபே பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம் இந்த ஒரு விஷயத்தினால. எக்ஸாக்டா அந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குது. நல்ல வேளை அந்த கண்ட்ரோலர் கொடுத்தீங்க. ஆக்சுவலா இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அது பிராக்டிக்கல் ரொம்ப அவசியம். அதனால எந்த இது வந்தாலும் ரெக்கமெண்ட் பண்றது அந்த கண்ட்ரோலர் முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் வாய்ஸ் ஒரு ஸ்டெப் பேக்ல. சிக்னேச்சர் அதுதான், இதோட சிக்னேச்சர் இதோட சிக்னேச்சர் அதுதான். நான் எதுவுமே பண்ணல, இதோட சிக்னேச்சர். ஓகே, நீங்க சொன்ன அந்த இந்த சிக்னேச்சர் அப்படி ஸ்பீக்கரோட சிக்னேச்சர் அதுதான். ஆமா, சோ அதனால நம்ம வந்துட்டு இந்த சிக்னேச்சர் நம்ம வந்து கெடுக்க கூடாது. நம்ம இந்த சிக்னேச்சர் ட்ரிபிள் அவர் கேக்குறேன்னு ஹை பண்ணேன்னு வைங்க, அது என்ன ஆகும்னா நிறைய சவுண்ட் காணாம போயிடும். வோக்கல் இன்னும் ரொம்ப டீப் ஆயிடும், ரொம்ப லோ ஆயிடும். உங்க வண்டியில வந்துட்டு அதுல சிக்னேச்சர் ஹை வேணும்னு சொல்லி ஏத்துறேன்னு வைங்க, என்ன ஆகும்னா அந்த வோக்கலோட பியூட்டி போயிடும். அது அதுக்கு அந்த ஸ்பீக்கரோட சிக்னேச்சர் எக்ஸாக்ட் அதை வர வைக்கணும். என்னோட கேரக்டர் வச்சு நான் உங்க மாதிரி ஆக்ட் பண்ண கூடாது. எனக்கு கேட்டது அதே மாதிரிதான். அது என்ன சவுண்ட், இந்த டிஷின் சவுண்ட் அதெல்லாம் முன்னாடி வரணும். அதுதான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டோன்னே 20 செகண்ட் டிசைட் பண்ணி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த சாங்ல அந்த டெசர்ட்ல வர அந்த முன்னாடியே சொன்னான் அந்த பாட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அங்க நிக்கிறப்ப அவன் சொன்னான் அந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு அந்த மலைச்சாரல் வரணும்னு சொல்லி கரெக்டா அந்த பாட்டு வந்துருச்சு. இல்ல இந்த பிரீஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆக்சுவலா நீங்க அந்த நான் அது அந்த அளவுக்கு டீடைலிங் வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நான். அது அதெல்லாம் மைன்யூட் நோட்ஸ் இருக்கு இல்லீங்களா, எல்லா ஸ்பீக்கரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆமா, ஹை ஸ்பீக்கர்ஸ் கரெக்டான கான்ஃபிகரேஷன் மூலமா கேட்கும். அப்ப நம்ம கவலைப்பட தேவையில்லை, இவ்வளவு செலவு பண்ணிட்டோம். இல்ல பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. ஆமா, தேங்க்ஸ்ங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதுவும் ஆமா, உங்களை மட்டும் நம்பி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. விடிஞ்சிருச்சு. இனிமே எங்களுக்கு விடிஞ்சிருச்சு. அப்படியா? அப்படி எடுத்துக்கலாம். வோக்கல் என்னன்னா இந்த வோக்கல் வந்து இருக்கிறதுல லோ மிட்டு போகும். இன்னுங்கிற பாத்தீங்கன்னா சரியா டியூன் பண்ணி சரியான ஸ்பீக்கர்ஸ் பண்ணாட்டி அந்த ஸ்பீக்கர்ல ஜார் வந்துடும். கரெக்ட். ஓகே, ரொம்ப லோ போகும். திரும்ப வரும் பாருங்க. ஆமா, அது ரெண்டு ஒரு மாதிரி ஃபுல்லா. ஆமா, இதுவே சரியா டியூன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாட்டி ஸ்பீக்கர் ஜார் ஆகும். கரெக்ட். வெல் டியூன்னால இந்த மாதிரி சவுண்ட் ஜார் இல்லாம இருக்கும். நீங்க இந்த ட்ராக் இருக்கு இல்லீங்களா, கேட்டு பாருங்க, முடிச்சுலாம் நீங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆகும் சொல்றீங்களா நீங்க? ஆமா, ஜார் ஆகும். ஓகே ஓகே. நார்மல் வால்யூம் வச்சோன்னா ஜார் வரும். இல்ல நான் இந்த சாங் இந்த ஃபார்மேட் இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன் கேட்டிருக்கீங்க. கேட்டிருக்கேன். இந்த ஃபார்மேட்ல நான் கேட்டதுல நான்
இப்போ எனக்கு டிவில பாக்குற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. இல்ல டிவில ஸ்டுடியோ லைவ் ஆர்கெஸ்ட்ரா. இப்போ உங்க சிக்னேச்சர் கரெக்டா கொடுத்தீங்க. தேங்க் யூ சார், ரொம்ப 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 தேங்க் யூ. இல்ல நாங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், அது மீட் நிறைய குவரிஸ் இருக்கு மார்னிங். ஆமா ஆமா ஆமா, நாங்க ரொம்ப இது பண்ணிட்டேன். பட் எண்ட் ஆஃப் தி டேல அவன் என்ன சொல்லி கூட்டு வந்தான்னா, இல்ல டியூனிங்ல மேட்டர் இருக்குது, அதை வச்சு மேக்ஸ் முடிச்சுக்கலாம் மட்டும் இல்ல ப்ராடக்ட் செலக்ஷன். இல்ல எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல சொல்றேன். அவரு சொன்னாரு ப்ராடக்ட் இருக்கு பிளஸ் அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, ஒரு பெஸ்ட் அவுட்புட் வரும்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்துருச்சு. தேங்க்யூ சார். இதோட டெமோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கஸ்டமர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஆடியோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான சிக்னேச்சரை அவங்களே தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ காசுன்னு ஒன்று தேவை. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டெமோ காசு இருக்குது. எல்லா பிராண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மல்டிபிள் டெமோ காசு இருக்குது. ஸோ அந்த டெமோ காசில் அவங்கள எல்லாத்தையுமே உட்கார வச்சு அவங்களுக்கான சிக்னேச்சர் அவங்களே சூஸ் பண்ண வச்சு, ஸோ சப் எந்த மாதிரி வேணும், ஸ்பீக்கர்ஸ் எந்த மாதிரி வேணும் சொல்லி அவங்களே சிக்னேச்சர் பண்ணுவோம். இதுதான் நீங்களும் பண்ணணும். நம்மள்ட்ட பண்ணுறவங்களும் சரி, மற்றவங்களும் எங்கே பண்ணாலுமே சரி. ஸோ எங்கே போனாலுமே ப்ராப்பராக ஆத்தரைஸ்டாக நீங்கள் போய் பண்ணுங்கள். இன்னொன்று அவங்களோட டெமோ ஃபஸ்ட்டு கேளுங்க. டெமோ கேட்டு அந்த சிக்னேச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஆடியோ பண்ணுங்கள். இல்லைனா அது உங்களுக்கு கடைசியில் லாஸ் ஆஃப் ஃபெயில் வரும். ஏன்னா நிறைய கஸ்டமர் நம்ம அப்படி ஃபேஸ் பண்ணுறோம். நான் கேட்டது வேறுங்க, நான் இங்கே எனக்கு அவுட்புட் வந்தது வேறு அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் நிறைய ப்ராப்ளம்ஸை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் சரி பண்ணி அங்கே போட்டிருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றி ஃபர்தர் எதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேளுங்க. நம்ம வின்னிங் செலிப்ரேஷன் ஆஃபர் எண்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் உங்களுக்கான ஸ்லாட்டை நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. See you next video, மக்களே. Until then, see you. Bye. This is Afadi from Aram Cartagers.